அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைஃப்பில் நமக்கு சில பிரச்சனைலாம் வருதுல்ல, அதில் 3 விதமான முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? அதை நாமளே உருவாக்கிறது. ஒன்று கடன் பிரச்சனை, இன்னொன்று பெருமை, இன்னொன்று பேராசை. கடன் பிரச்சனைன்றது நம்மளுடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கடன் வாங்கணும். நம்ம 30,000 சம்பளம் வாங்கிட்டு 1,00,000 ரூபாய்க்கு கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ, நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ, நம்மளை கையளவுக்கு எவ்வளவோ, நம்ம லைஃப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆசைப்படணும். இல்லாததுக்கு ஆசைப்படலாம், ஆனால் அதுக்கு முயற்சி இருக்கணும், அவ்வளோதான். தவிர அதுக்குன்னு இருந்தாலும் பேராசைப்படவே கூடாது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குதா, ஒரு சின்ன பொருள் கிடைக்குதா, அதோடு நிறுத்திக்கணும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரானரியாக எதையும் நமக்கு லைஃப்க்கு அப்பாற்பட்டதை நம்ம ஆசைப்படவே கூடாது. அதே மாதிரி பெருமைன்றது இறைவன் மட்டும்தான், படைச்சவனுக்கு மட்டும்தான் அந்த பெருமை. நாமெல்லாம் பெருமைப்படுறதுல என்ன இருக்குது? பெருமைப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நான் தான் இவன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசி தான் மற்றவங்க மனசில் நாம் மட்டமாக தட்டி போகிறோம். நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி மற்றவங்க தான் நம்மளை பார்த்து சொல்லுமே தவிர நம்மளை முயற்சிக்கூடாது. சில பேர் அப்படி தான், ஏதாவதுனாக்கா நான் பெரிய ஆள், நான் பெரியவன், நான் அது மாதிரி அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு நான் நிறைய சேல் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே அப்படி சொல்லி காட்டிக்கக்கூடாது. கூட பெருமைப்பட்டிக்கக்கூடாது. பெருமையை வச்சுக்கூடாது. பணம் இருந்தாலும் சரி, நகை இருந்தாலும் சரி, செல்வாக்கே இருந்தாலும் சரி, பெருமையை மட்டும் வச்சுக்கூடாது. பெருமைப்பட்டாக்கா அந்த பெருமையை ஒரு நாள் தலை குனியை வச்சிடும், அதே பள்ளத்துலேயும் தள்ளிடும். அதே மாதிரி கடனும் அளவுக்கு மீறி வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டத்தில் போய் மாட்டுவீங்க. பெரிய சாவர நிலைமை கூட போயிடுவீங்க. அதே மாதிரி பேராசை, அது கூட வேணாம். பேராசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஆசையும் உங்களை சாவடிச்சிடும். ஸோ எல்லாத்தையுமே வச்சுக்கணும்.